வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஜெப்ரானிக்ஸோட நான் தான் பிரகாசமாக தெரியும். ஆமாம், நான் மறைஞ்சிக்கிட்டேன். எஸ், ஆமாம், இது வந்து அவங்களோட ஜூக் பார் 4120. இதில் வந்து அந்த வெர்ச்சுவல் 5.1 சேனல் இருக்குன்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் இருக்கிறது என்னமோ உனக்கு அந்த சவுண்ட் பாரில் 2 டிரைவர் யூனிட் இருக்குது. ஓகே, ஊஃபர் ஒரு யூனிட். ஸோ மொத்தம் 3 டிரைவர் யூனிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த 5.1 அப்படிங்கிறது எப்படின்னா எப்படி நம்ம ஃபோன்லாம் வெர்ச்சுவலாக இருக்கோ அந்த மாதிரி இதில் இருக்குன்றாங்க. அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா கரியோகே. இது வந்து 6299 ஆக்சுவலாக வித்துட்டு இருக்கு இப்போ. பட் பெரும்பாலும் நிறைய தடவை பார்க்கும்போது லிமிடெட் டைம் டீலு, லைட்னிங் டீலு, 8 மணிக்கு மாத்திர டீலு, இந்த மாதிரிலாம் போட்டு 6000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குங்க. ஆமாம், அதனால் நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். இதை பிரிக்கிறதே பெரிய சேலஞ்சரா திரும்ப ஒரு தடவையும். சரி, நான் போய் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வெளியில் வந்து என்ன இருக்குன்னா ஜெப்ரானிக்ஸ் ஆல்வேஸ் ஹர்ட் இந்தியான்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த சைடில் சவுண்ட் பாரு 7.1 kg, ஓவரால் வெயிட் வந்து 7.8 kg. பேக்கேஜுக்கான இது டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் எல்லாத்தையும். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மைக்கு, ரிமோட்டு, அப்புறம் ஒரு ஊஃபர், அப்புறம் ஒரு சவுண்ட் பார். ஓகே, மைக் இருக்குது, அதுதான் ஹைலைட். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மல்டி கனெக்டிவிட்டிடா. அவங்களோட வெப்சைட்லையும் கூட செக் பண்ணேன். ப்ளூடூத் 5.3, யூஎஸ்பி வழியாகவும் உண்டு, ஆக்ஸ் வழியாகவும் உண்டு, அண்ட் HDMI இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் அதை தவிர வந்து இந்த போட்டிருக்காங்க பார்த்தியா, 2 டிரைவர் யூனிட்ஸ் உண்டு. அதோட சைஸ்லாம் கூட போட்டிருந்தாங்கடா. ஒன்று வந்து 50 mm, இன்னொன்று வந்து 90 mm. ஸோ இங்கே போட்டிருக்காங்க. அதுதான் அந்த வெர்ச்சுவல் 5.1 எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட் டைம். சூப்பர். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண எல்லாமே வந்து ஜெப்ல வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, 2.1 அப்படி தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வெர்ச்சுவல் 5.1க்கு அது எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் மெமரி சப்போர்ட்டட் வந்து 32 GB. அவுட்புட் வந்து 200 வாட்டு. ஸோ மற்றபடி டைமென்ஷன்ஸ் தான் பார்க்க முடியுது. இந்த இன்ஃபர்மேஷன் சைடில் இருக்குது. அண்ட் அங்கே வந்து ஆஸ் யூஷுவல் மாடல் நம்பர் இருக்குது. ஜெப் ஜூக் பார் 4120. ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நல்லா பாடுறியாடா. நானே பயந்துட்டேன், ஏங்க நீங்கள் வேறு. ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ டைப் சி போர்ட் இருக்கு. ஓகே, ஜெப்ரானிக்ஸ். அடுத்து ரிமோட்டு. இது அங்கே பாத்ரூம், இங்கே தான் எல்லாம் அந்த இந்த ரிமோட் பரவாயில்லையாடா. போன தடவை அந்த ரிமோட்டோட இது வேறு மாதிரி இருக்கு இல்லை? குட்டியாக இருக்குல்ல? ஆமாம், அது மட்டும் இல்லை, இந்த பட்டன் காம்போ அதெல்லாம் பார்க்குறேன். மேபி இல்லை அடிஷ்னலாக மைக் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதனால் அடிஷ்னலாக தான் மோட்ஸ் இருக்கும் போல். ஏய், இது மைக்குக்கான பேட்டரியா? ஓ, ஏங்க இதை பார்த்ததே எனக்கு பழைய ஃப்ளாஷ் லைட்டில் இருக்குமே. இது ஆனால் 1200 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி. அப்புறம் ஒரு A to C கேபிள். த்ரூ காட்டிடுங்க, ஆல்மோஸ்ட் த்ரூ இருக்குன்னு. ஆமாம், ஆக்ஸ் கேபிளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 3.5 to 3.5 கேபிளும் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம்ல, ஊஃபர் இல்லாமல் இதில் பாட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் ப்ளே பண்ணியிருப்பேன். இதுலேயும் ப்ளே பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்கு அவுட் இருக்குது. அப்புறம் USB ப்ளஸ் இந்த இடத்துல வந்து 3.5 mm. அது கீழே HDMI. அதுக்கு தான் இங்கே சைடில் அழகாக போட்டிருக்காங்க. இங்கே ஆக்ஸு, இங்கே டிவியாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கேயே இருக்குது. ரிமோட் எங்க? ரிமோட்டுக்கு பேட்டரி இந்த பேட்டரி அதிலே போட்டு. இதில் பேட்டரி இல்லைல்ல, இதுக்கு தான் இருந்துச்சு பெரிய பேட்டரி. ரிமோட்டுக்கு தனியாக குட்டி பேட்டரி கொடுக்கலங்க அவங்க. சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். முன்னாடி மெஷ் மட்டும் மெட்டலு. சரியா, இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே நீங்கள் பார்க்க முடியும். பாட்டமில் வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்டிங்காக ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரப்பர் தான். நீங்கள் கொஞ்சம் கிளாஸியான சர்ஃபேஸ்லாம் வச்சிங்கன்னா நல்லா அப்படியே ஸ்டிக்கான மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நீங்கள் பாட்டமில் வந்து மற்றபடி ஸ்க்ரூஸு இந்த இதுதான் பார்க்க முடியுது. சைடில் பட்டன் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதே சமயம் பவர் ஆஃப் பண்ணலாம். மற்றபடி மோடெல்லாம் மாற்ற முடியல. ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ ரிமோட் கம்பல்சரி அப்போ தேவை. அப்போ தான் நீங்கள் மோட்ஸ்லாம் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஏரியாவில் நல்லா கிளாஸி பிளாஸ்டிக் ஏரியாவா, இதில் உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. இது உள்ளே வந்து 2 டிரைவர் யூனிட்ஸ் இருக்குது. ஒரு 90 mm, ஒரு 50 mm. ஸோ அதில் இருந்தால் நம்ம வந்து அந்த ஹை அண்ட் மிட்டு அதுக்கு ரிலேட்டடான மொத்த ஆடியோவும் தலைவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான். உங்களுக்கு மொத்தமாக அந்த லோ ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது இவன் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக வுட்டு பில்டு தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டாக இருக்குது. கீழே ரெஸ்டிங்க்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோம் வச்சு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்ஸ் கேபிள். நீங்கள் என்ன சப் ஊஃபர் கனெக்ட் பண்ணல? வெயிட் பண்ணு, அதனால தான் கனெக்ட் பண்ணாமல் ஆடியோ எப்படி இருக்குன்றதுக்கு. ஓகே,
அவன் கனெக்ட் ஆன உடனே தான் அந்த அப்புறம் தான் டிஃபரன்ஸே தெரியுது. இல்ல அங்கதான் சார் ஆரம்பிக்குது அந்த ஃபீலே. இது மட்டும் இருக்கப்ப அந்த ஜாஸ் தான் ஹெவியா இருக்கு, மெட்டல்ஸ் தான் ஹெவியா இருக்கு. 4 ஈக்குவலைசர் இருக்கு, ஒவ்வொன்றும் மாறுது ஆக்சுவலா சவுண்டு. நீ நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்குமே. இங்க பாரு 60% வால்யூமே இருக்கு. சரி ஓகே, இங்க பாரு EQ2 3 4 கொடுத்துருக்காங்க. நம்ம ஷாமில இமர்சிவ் சவுண்ட் ஒன்று இருக்கும் தெரியுமா? அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வால்யூமும் பூஸ்ட் ஆயிட்டு சவுண்ட் ஸ்டேஜ் வைடன் பண்றேன்னு சொல்லிட்டு வால்யூமையும் பூஸ்ட் பண்ணி விட்டுரும். கொஞ்சம் டிஸ்டார்ஷன் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கு EQ4. EQ2க்கும் 3க்கும் வித்தியாசம் ரொம்ப இல்ல. EQ2க்கும் 3க்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல இதுல இவ்வளவு சவுண்ட் கேட்கும்போது. பட் 1 வந்து நச்சுன்னு இருக்கான் அவன் தான். அதை லைட்டா நம்ம டியூன் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஆனா 4 வந்து செம்ம லவுடு. அப்ப என்ன ஆகும், நம்ம பழைய படம் ஏதாவது போட்டுட்டு சவுண்டே இல்ல அப்படின்னா இதை வச்சுதான் சமாளிச்சுக்கணும் போல. 50% வால்யூம்ல தானே இருக்கு இப்போதைக்கு. ஆமா, அதாவது போன்ல 50% வால்யூம் தான் இருக்கு, அதுக்கே இவ்வளவு லவுடா இருக்கு. எனக்கு ஒரு டவுட், அப்ப மைக் மோடுனா ஆனா உங்களுக்கு அந்த சவுண்ட் ஃபீல் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா எங்க மைக்ல ANC தாண்டி தானே வரும். ஆமா, இன்புட் HDMI பின்னாடி இருக்கே போர்ட், ப்ளூடூத் கனெக்ட் ஆயிட்டேனா? டிஸ்ப்ளே இருக்கா? கனெக்ட் ஆயிட்டா எப்படி அந்த ஆடிட்டோரியம்ல உள்ள ஒரு ஃபீல் இருக்கு தெரியுதா? கட் ஆயிடுச்சுல, அப்படியே எக்கோ இருக்கேங்க. அப்போ ரிவர்ப் இப்போ இருக்கு. ரிவர்ப் ஓகே. ஆக்ஸ்ல இப்ப பாட்டு போடலாம்டா. இருங்க, அப்படியே குறைச்சிட்டேன். ஹலோ ஹலோ எழுமை அங்க போகாத, இங்க வா. அந்த நாய் சேர் எடுத்துட்டு போகுது பாரு, பரதேசி. என்னடா அரசியல் மீட்டிங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அன்னதானம் போட்டாங்க எல்லாம் வாங்க. பாட்ட குறை. மைக்க வேற எதுலயே பேர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன்டா. போன்ல எல்லாம் பண்ண முடியாது. போன்ல எல்லாம் பண்ண முடியல, நான் சர்ச் பண்ண வரல. எப்படி ஆஃப் பண்றது? அந்த ப்ளூ கலர் இதை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இரு. இந்த ப்ளூ அழுத்திக்கிட்டே அதுல ஜெப்ரானிக்ஸ் லோகோ தெரியுது பாத்தியா? ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஓ, இந்த டிஸ்ப்ளேக்குள்ள. ஹலோ, ஆமா, ஓகே ஓகே. இதுக்குள்ள ஒரு டிஸ்ப்ளே இருக்கு. ஆமா, நல்லா பண்ணிருக்கீங்க. இல்ல அதுல எதுவும் வேல்யூ எல்லாம் காட்டல, எதுவும் ஜெப்ரானிக்ஸ் லைட் எரியுது, ஆன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக. ஆமா, ஓகே. இப்போ ப்ளூடூத்ல கேட்க போறோம். ஆமா, இவ்வளவு நேரம் மைக்ல கேட்டோம். மைக் ஓகே, நல்லா தான் இருக்கு. SBC எப்பயுமே அப்படிதானே இருக்கும். எங்கேயோ பார்த்திருக்கேன் சொன்னீங்க, நல்லா இருக்கும். சரி, இப்போ ஆடியோ லிசன் பண்ணலையா? எப்படி இருந்தது உனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? குட் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணே. அதுவும் மைக் இருக்குது. ஸோ மைக் வச்சோம் இந்த நம்ம எதாவது மீட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா மைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்ட்டி நம்ம இதில் இன்னொன்று என்னென்னா 80% வால்யூம் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது இருக்கலே பீக்கு. 100% வால்யூம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அந்த வால்யூம் வந்து எல்லாரும் லிசன் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் 80 வந்து சூப்பராக இருந்தது. 50லாம் சூப்பர். 50லலாம் கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதான் மைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே நல்லா இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ஆடிட்டோரியம் இல்லைன்னா ஒரு கிரவுண்டில் எங்கேயாவது பேசுவாங்க, அந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் நல்லா. கண்டிப்பாக அந்த மியூசிக் பார்ட்டை இதே இடத்துல சேரை போட்டு நம்ம பரத்தையும் காமேஷ் ப்ரோவையும் பக்கத்துல உட்கார வச்சு பாட வச்சு வீடியோ போடுறாங்க. இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும். கண்டிப்பா ரொம்ப பக்கத்துல உட்காந்து கேட்டோம்னா நம்ம காதுக்கு தான் பெயின். இவரோட வாட்ச்ல வந்து அந்த நாய் சலாட் வந்துகிட்டே இருக்குது, வந்துட்டு காது போயிட போகுது போயா அப்படின்னு. சவுண்ட் ஹெவியா, ரொம்ப ஹெவியா இருக்கு. அதான் எனக்கு என்னன்னா 50% வால்யூம்ல லிசன் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்குங்க. மற்றபடி ஆடியோ குவாலிட்டியில் வந்து குறைலாம் இல்லை. ஆமாம், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ளூடூத்தில் கேட்கும்போது பேஸ் லைட்டாக கம்மியாக இருந்தது. ஆனால் ஆக்ஸில் கேட்கும்போது பேஸ் செம்மையாக இருந்துச்சு. மேபி ஃபுல் கிளாரிட்டி வந்து எனக்கு ஆக்ஸில் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இது வந்து டைப் சி மூலியமாக போன ஆடியோ தான். மோஸ்ட்டாக ஒயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. இதை தாண்டி HDMI ஆர்க் வேறு இருக்குது. இல்லை, டிவியில் கனெக்ட் பண்ணி அப்படியே சும்மா தான் வச்சிருவோம் ப்ரோ. ஏன்னா இது போர்ட்டபிள் இல்லை, நம்ம எடுத்துக்கிட்டு கனெக்ட் பண்ணால் அலைய போகிறது இல்லை. எப்படியா இருந்தாலும் இது வந்து வால் மவுண்ட் பண்ணிடுவீங்க. ஆமாம், இந்த எர்த்தில் கண்டக்ட் பண்ணுற மாதிரியான ஏரியாவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து செம்மையாக நல்லா இருக்கும். பொதுவாகவே ஊஃபர், அதனால தான் இது பிளாஸ்டிக்ல எல்லாம் பண்ணாமல் அழகாக வுட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட்டு, மொத்தம் 6000 ரூபாய்க்கு ஆஃபர் டைமில் வருது. அதுக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து 6299 ரூபாய்க்கு அமேசானில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பார்க்கலாம். ஓகே, அடுத்த பதிவில் விடைபெற்றுக் கொள்வது சிவபாரணி. பார்க்கலாம். பாய்.